அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். வருடம் முழுவதும் நமக்கு நல்ல ஒரு பணவரவு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த பதிவில் வரக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் இன்றைய நாளில் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் முதல் தேதிங்க. இன்றைக்கி நமக்கு பராபவ ஆண்டானது பிறந்திருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டானது நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளத்தையும் சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு, தான தர்மத்துக்கு, பணவசிய பரிகாரங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிகப்படியான பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த புத்தாண்டை முன்னிட்டு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய போட்டிருக்கிறேன். அதுலேயும் இன்றைக்கி காலையில் கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் இந்த ஆண்டு துவக்கத்துலேயோ அல்லது இந்த சித்திரை ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை தமிழ் வருட பிறப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, செஞ்சு பார்க்கும்போது நிச்சயமாக வருடம் முழுக்க உங்களுக்கு தடையில்லாமல் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மேலும் அந்த பதிவுலேயே இந்த கற்பூரவள்ளி இலை கிடைக்காதவங்களுக்காக இன்னொரு சிறப்பு பதிவு போடுறேன், அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவு தான் இது. இதையும் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு யமகண்ட நேரம் முடிஞ்சிருச்சு. ராகு காலம் மட்டும் மதியம் 3லேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 20 ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. ஏன் பர்டிகுலராக 20 ரூபாய் நோட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது பச்சை நிறத்தில் இருக்கும். பச்சை நிறங்கிறது பணவசிய நிறம், மேலும் குபேரருக்கு உரிய ஒரு நிறமும் கூட. ஸோ நம்ம இந்த கலரில் இருக்கக்கூடிய இந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போது நீங்கள் வேறு நாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த 20 ரூபா நோட்டு இல்லை அப்படிங்கும்போது, உங்கள் நாட்டில் பச்சை நிறத்தில் எந்த ரூபாய் நோட்டு இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை வேறு ரூபாய் நோட்டு பயன்படுத்தினா பலன் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைக்குங்க. கிடைக்காமலாம் போகவே போகாது. இருந்தாலும் ரொம்ப பலன் மிகுந்ததாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிறத்தை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி பரிகாரம் சொல்கிறேன். உங்களுக்கு அது மாதிரி கிடைக்கலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. எந்த ரூபாய் நோட்டு இருக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாமே பணம் தான், சரிங்களா? சரி, இப்போ இதை எடுத்துக்கோங்க. இதை முதல்ல நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணணும், நல்லா அதனுடைய சுருக்கங்களை போக்கிடணும். அதில் எழுதியிருக்கக்கூடிய ரூபாயினுடைய மதிப்பு, ரூபாயினுடைய அந்த எண் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, சீரியல் நம்பர், அது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். ரூபாய் நோட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது உங்களை கவனிக்கும். அடுத்து சில பொருட்கள் சொல்கிறேன். அந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு ஹாலில், பெட்ரூம்லேயோ வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு துண்டு பட்டை, சுருள் பட்டையோ இல்லை சாதாரண பட்டையோ ஏதாவது ஒன்று சிறு துண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சிறு துண்டு பச்சை கற்பூரம். அடுத்து ஜவ்வாது பொடி வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இதெல்லாம் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இந்த நூல் பச்சை நிறம் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு முதல்ல உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டுக்குள்ளார இந்த ஜவ்வாது எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இந்த ஜவ்வாதை 4 மூலையிலையும் எப்படி நம்ம பத்திரிக்கைக்கு மஞ்சள் தடவும் இல்லையா, அந்த மாதிரி தடவுங்க. ஜவ்வாது இல்லை அப்படிங்கிறவங்க பச்சை கற்பூரம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதையவே நீங்கள் இந்த 4 மூலையிலையும் லைட்டாக அப்படியே சாக் பீஸில் பிடிச்சிட்டு எழுதும் இல்லையா, அந்த மாதிரி இப்படி இப்படி இப்படின்னு பண்ணுங்கள். அடுத்தது ஜவ்வாது வச்சுருக்கிறவங்க ஜவ்வாதை தொட்டே ரூபாயினுடைய நடுப்பகுதியில் ஸ்ரீங்கிற பீஜ மந்திரத்தை எழுதுங்க. நீங்கள் எழுதுறது சரியாக தெரியாது தான், இருந்தாலும் எழுதுறது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரியும், அது போதும், சரிங்களா? ஜவ்வாது இல்லாதவங்க பச்சை கற்பூரத்தையே பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. இப்போ மீதி பச்சை கற்பூரத்தை அதே இடத்துல அப்படியே வச்சுருங்க. அடுத்து இந்த பட்டையை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதை வைங்க. அது கூட ஏலக்காயை வைங்க. அது கூட இந்த கிராம்பையும் வைங்க. இப்போது இதை சுருட்டிக்கோங்க உங்களை பார்த்த மாதிரி. அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு உறவு வேணும்னா எப்படி இலையை நம்ம பக்கம் நோக்கி இப்படி மடக்கிக்குவோம், அந்த மாதிரி நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி இந்த ரூபாய் நோட்டை சுருட்டிக்கோங்க. இந்த பொருளெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் சுருட்டிக்கணும்.
அடுத்தது எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். இப்போது இதில் வீட்டில் பச்சை நிற பேனா இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பச்சை நிற பேனாவை பயன்படுத்துங்க. பச்சை கலர் இல்லைங்கிறவங்க ப்ளூ கலர் பயன்படுத்திக்கோங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள், இது ஒரு சிம்பல். சக்கரை வேகத்தில் உங்களை தேடி படம் வருவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அற்புதமான சிம்பல். இதை பார்த்து பொறுமையாக போட்டுக்கோங்க. இதில் நல்லா கவனிச்சிங்கங்கும்போது 3 முக்கோணங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு முக்கோணமே பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்குங்கும்போது இங்கே 3 முக்கோணம் கொடுத்துருக்கேன். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வீல் மாதிரி ஒன்று தெரியுது இல்லையா, இந்த அமைப்பு இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக பணவரவை ஈர்த்து கொடுக்கும். இதையும் போட்டுக்கோங்க. அப்படியே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக பார்த்து இதை வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சி வச்ச இந்த பேப்பருக்குள்ளார அந்த ரூபாய் நோட்டு நம்ம சுட்டி வச்சோம் பார்த்திங்களா, அதை இந்த நூல் போட்டு கட்டிக்கோங்க. இந்த வெள்ளை நிற நூல் சொன்ன பாருங்க, அதை போட்டு நல்லா கட்டிட்டு இப்போ இந்த பேப்பருக்குள்ளே வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூபாய் நோட்டும் வெளியில் தெரியாது, அதுக்குள்ளே இருக்கிற பொருட்களும் வெளியில் தெரியாது. இப்படி சுட்டினதுக்கப்புறம் உங்களுடைய இடது கையில் இதை வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கோங்க. காலையில் ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஏன்னா இன்றைக்கி அதை பயன்படுத்துறது சிறப்புன்னு. அதே சுவிட்ச் வேர்டே மறுபடியும் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் கவுண்ட் மணி, டிவைன் கவுண்ட் மணி, டிவைன் கவுண்ட் மணி. இதை சொல்லுங்கள். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களை தேடி பணம் வர மாதிரி இமேஜினேஷன் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது. ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இந்த பச்சைக்கரு போகிற காற்றுல கரையிட்டோம், இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை இதனுடையெல்லாம் நறுமணமெல்லாம் குறையிட்டோம். இது குறையிறதுக்கே எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கூட ஆயிரும். அது வரைக்கும் இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த காசை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அது வரைக்கும் இதை அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அற்புதமான நாளில் இந்த பரிகாரம் செஞ்சுருக்குறோம். இந்த காசுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமானதாக இருக்கும். ஸோ உடனே நம்ம இதை செலவு செய்யக்கூடாது. இது எங்கே இருக்குதோ அங்கே தான் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த ஏலக்காய் கிராம்பெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். சாம்பிராணி போடும்போது அதில் போட்டு வீடு முழுக்க காட்டுங்க. இது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும். பண தடைகளை நீக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், காலையில் சொன்ன இந்த கற்பூரவள்ளி இலையும் எங்களுக்கு கிடைக்கும், அதையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணலாமா அப்படின்ட்டு. தாராளமாக பண்ணலாம். 1க்கு 2 பணவரவுக்கான பரிகாரம் செய்கிறது நமக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். அது கிடைக்காதவங்க இதை பண்ணுங்கள். அதுவும் கிடைக்கிது இதையும் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். நான் 2 பரிகாரமுமே தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.